அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இன்றைக்கி பாயாசையில் சூப்பு, கால் சூப்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த காலை நல்லா கழுவிக்கிறோம். இங்கே சின்ன சின்ன காலாக இருக்காது, இங்கே பெரிய காலாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு வெள்ளைப்பூண்டு, ஒரு பூண்டையும் போட்டுக்கிறோம். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி வெள்ளைப்பூடு, தேவையான அளவு நம்ம மிளகா. நாங்கள் அப்போ சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மா செய்யும்போது சூப்புக்கு என்ன செய்வாங்க, பட்டை மிளகா கிள்ளி போட்டு மட்டும்தான் செய்வாங்க. புதினா கொத்தமல்லாம் போட மாட்டாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி வெள்ளைப்பூடு, பட்டை மிளகா இது மட்டும்தான் போட்டு செய்வாங்க. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு பார்த்ததில் இது டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது என்ன நான் கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு காட்டுறேன். வாங்கம்மா, சூப்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 2 தக்காளி, 2 வெங்காயம், வெள்ளைப்பூடு உரிச்சிக்கிட்டேன், புதினா கொத்தமல்லி, 2 ஸ்பூனு இஞ்சி வெள்ளைப்பூடு. இது பச்சை மிளகா ஊற செஞ்சேன்லம்மா, அது பச்சை மிளகா ஊற சூப்பராக இருக்கும் எதுக்கு போட்டாலுமே. ஆமாம், இது கறி மசாலாத்தூள், கரம் மசாலாத்தூள், இது கருவேப்பிலை பொடி. இதுதாம்மா, எதுவுமே தாளிக்க தேவையில்லை. இந்த காலை நல்லா கழுவி வச்சுட்டேன். எதையுமே தாளிக்க தேவையில்லை, அப்படியே தூக்கி கொட்டிடுவோம் தான். கொட்டி தண்ணியை ஊற்றி வேக போட்டுக்கிறோம் தான். இந்த மசாலாவை போட்டுக்கிட்டு இந்த பச்சை மிளகா சட்னி எதில் சேர்த்தாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். இதில் வெறுஞ்சோத்தை நீங்கள் பெரட்டி நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா. மூலம் இது அல்சர் உள்ளவங்க மட்டும் சாப்பிடக்கூடாது. 2 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலருக்கு நல்லா உதவும் இது. இதை எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். இதை எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். போட்டாச்சா? போட்டு லாஸ்ட்டில் என்னென்னா ஜீரகமும் மிளகும் அரைச்சி வச்சுருக்கோம். அதில் 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன். இதுதே மசாலா. மறு தாளிக்கவோ இது பண்ணவோ தேவையில்லை. கூட ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். தாளிக்க எதுவும் தேவையில்லை. இது இடியப்பத்துக்கும் நல்லாயிருக்கும். இதோடு நம்ம என்ன செய்கிறோம், காலை தூக்கி போட்டு தண்ணியை ஊற்றி வேக வைக்கவும் தான். வேலை முடிஞ்சிருச்சு. இதுதான், குக்கரை திறக்கவே வேணாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ போட்டு நீங்கள் வேக விட்டுட்டு இங்கே சீக்கிரம் கால் வேகாது. 20 விசில் அடிக்க விட்டால் கூட வேகாது. 20 விசில் அடிக்க விட்டுட்டு நான் சிம்மில் போட்டுருவேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு தண்ணியை ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. நான் இது பாயா கிடையாதுமா, இது சூப்புதே. பாயானா அது வேறு ஸ்டைலில் வரும். இது நல்லா வேகணும். சூப்பு தான் இது. நல்லா கிண்டி விட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கிண்டி விட்டுட்டேம்மா. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சரிங்களா? இது பாயா கிடையாது, சூப்பு. இது நல்லா மசிஞ்சிடும் எல்லாம். வெங்காயம், தக்காளி, மசாலா போடவே கூடாது. ஆனால் நம்மளுக்கு தான் மசாலா இல்லாட்டா பிடிக்காதே, அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்போ எங்கள் வீட்டிலனா சூப்பு செய்யலை. வெறும் பட்டை மிளகா, தக்காளி, வெங்காயம் இது மட்டும்தான் போடுவாங்க. இவ்வளோ ஐட்டம்லாம் போட மாட்டாங்க. இது நல்லா வேகட்டுமா. வெந்தோம் நைட்டுக்கு இடியப்பத்தை வச்சு இதை தாளிக்க இழிக்கணும் வேணாம். இப்போயே பற்றில எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு, அதனால் தாளிக்க இழிக்கணும் எதுவுமே வேணாம். இது ஒன்றே போதும். அந்த காலை வேக போட்டிருந்தோம்லம்மா, எவ்வளோ எண்ணெய் பாருங்கள். இங்கே பாருங்கள், அடுப்பு ஃபுல்லாக வடிஞ்சு எவ்வளோ எண்ணெய் பாருங்கள். பற்றில நம்ம காலுக்கு என்றைக்குமே நம்ம இது ஊற்றக்கூடாது. சூப்புக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாது.
அவ்வளோ எண்ணெய் வடிஞ்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக சூப்பு. இதுவே எவ்வளோ எண்ணெய் பாருங்கள். இது ஃபுல்லாக கெட்ட கொலஸ்ட்ரால் இல்லை, நல்ல கொலஸ்ட்ரால். இது நம்ம உடம்புக்கு போனால் ஒன்றுமே செய்யாது. அதனால் ஒரு துளி எண்ணெய் கூட ஊற்றாதீங்க. பாயா செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஊற்றி தான் ஆகணும். அந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வேக போட்டு, அதுக்கப்புறம் இந்த காலை வேக போட்டு, அதுக்கப்புறம் நம்ம பாயா செய்வோம். அதனால் இது சூப்புக்கு நீங்கள் துளி எண்ணெய் கூட ஊற்றாதீங்க. நல்லா வெந்துருச்சுமா, நல்லா வெந்துருச்சு, போதும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பராக இருக்குமா. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.